ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான மீண்டும் ஒரு அதிகாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த இரவு முழுவதும் எங்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்தீரப்பா. எங்கள் போக்கிலும் வரத்திலும் இந்த தெய்வீக பிரசனம் கடந்த நாளில் இருந்தமைக்காக ஸ்தோத்திரம். நேற்று அநேகருடைய வாழ்க்கையில் 12ஆம் தேதி அநேகருடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்கள் செய்து சாட்சிகளை கேட்டோம். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றும் கூட இந்த 13ஆம் தேதி கர்த்தருடைய பிரசனம் ஒவ்வொரு மேலும் இறங்கி வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வீடுகள் தோறும் தெய்வீக பிரசனம் இறங்கி வரட்டும். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசும், பிரத்யட்சமாக பேசும், ஒவ்வொரு தேவைக்கேற்ப பேசும், ஒவ்வொருவருடைய வேண்டுதல்களையும் இந்த நாளிலே நிறைவேற்றும். ஆண்டவரை இதை தாழ்த்தி இப்படி திருக்கரத்தில் போடுக்கிறோம். நீர் ஒருவர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. நாங்கள் உமக்கென்று ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிற கிருபை எங்களுக்கு தாரும். அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்கிற தயவு எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம் அனைவரும் அழகான கண்கள் என்னை கண்டதாலே என்று தெரிந்த பாடலை நாம் பாடுவோம். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல கர்த்தரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல கர்த்தரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். கைகளை உயர்த்தேன். நல்ல மோசை போல முடிஞ்சா முழங்கால் படியிட்டு 2 கரங்களையும் கூட உயர்த்தேன். ஆண்டவரே, நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்று சொல்லுங்க. நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். மோசே உயர்த்தின பொழுது இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார். பேதுரு முழுகி போகிற சமயத்தில் உன் கைகள் மாத்திரம் மேலே இருக்கும் பொழுது கர்த்தர் கரம் பிடித்து தூக்கி எடுத்து நிறுத்தி தம்மோடு கூட திரும்பவும் நடக்க பண்ணினார். அப்பேற்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவரே, இப்படி கடினமான பாதையிலே நான் போகிறேன், வியாதியின் பாதையிலே போகிறேன், பலவீனத்தின் பாதையிலே போடுகிறேன், என் குடும்ப சூழல் கடினமான சூழல் வழியாக கடந்து போகிறேன், பிரிவுகள் மத்தியிலே, வேதனைகள் மத்தியிலே
வியாகுலங்கள் மத்தியிலே, மன கிளேசங்கள் மத்தியிலே, அவமானங்கள் மத்தியிலே நான் கடந்து போகிறேன் ஆண்டவரே, என்னை விடுவீங்க என்ற ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, விசுவாசத்தோடு ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்க. கர்த்தர் நம்மை தொடுவார். கர்த்தர் நம்மை சந்திக்க அவர் வருவார். அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். அவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட எந்த காரணத்திற்காக, ஒரு தன்னுடைய பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக, நடக்க முடியாமல் இருக்கிற குழந்தைகளுக்காக, ஸ்பெஷல் சைல்டுக்காக, அல்லது அடிக்ஷன் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக, இந்த பிள்ளைகள் கண்ணீரோடு கூட கரம் உயர்த்தி செபிக்கிற பொழுது பரலோகத்திலிருந்து ஒரு மிராக்கிள், ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நடப்பதாக நான் செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைய பிள்ளைகளுடைய எல்லா வியாதியிலும், கேன்சர்களும் இயேசுவின் நாமத்திலே மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வேதத்திலிருந்து யோவான் எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் சில வசனங்களை உங்களுக்கு வாசித்து அதில் இந்த கர்த்தர் நமக்கு இந்த காலை வேளையில கொடுக்கிற ரேமாவை நம்ம எடுத்துக்கொள்வோம். 5ஆம் அதிகாரம். இந்த நிகழ்ச்சி நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு நிகழ்ச்சி. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதெஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசல் அருகே இருந்தது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே கவனிங்க, குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர்கள் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டு இருப்பார்கள். நான் ரொம்ப தெளிவாக வாசிக்கிறேன். நீங்கள் அந்த வார்த்தை நான் வாசிக்கும் பொழுதே நீங்கள் புரிந்து கொள்வீங்க என்று நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாகிலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். சொஸ்தமாக விரும்புகிறாயா என்று கேட்டார். இன்றைக்கு காலையில் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, இயேசு கண்டு அவன் வெகு காலமாய், ஒருவேளை நாமும் வெகு காலமாய் எத்தனை ஆண்டுகள் ஆண்டவரே இந்த பாடுகள் வழியாக நான் கடந்து போவேன் என்ற கேள்வியோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இயேசு கண்டு, இயேசு அறிந்து, இயேசு அவனை நோக்கி பேசுகிறார். இந்த வார்த்தையை நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்க. அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். யோபு அழகா சொல்வான், நான் போகும் வழியை அவர் அறிவார். நான் போகும் வழியை அவர் அறிவார். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்வான். இதில் கவனிக்க வேண்டிய ஒரு சில காரியங்கள் என்னம்னா,
இரக்கத்தின் வீடு என்று சொல்லப்படுகிற இந்த பெதஸ்தாவில் தூதன் வந்து கலக்குவான். அப்பொழுது எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் குணமாகும் என்று அநேகர் காத்து கொண்டிருந்தார்கள். ஒருவனுக்கு மாத்திரம் 38 வருடமாக அந்த வாய்ப்பே கிடைக்கல. அப்படின்னு பார்த்தா, ஒருவேளை அவனால் நடக்க முடியல, அவனுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, அவன் போவதற்கு முன்பாக முந்தி போய்விடுகிறாங்க என்று பல காரணங்கள் சொன்னாலும் கூட, இங்கே ஒரு காரியம் நாம் வாரந்தோறும் பார்த்து கொண்டிருக்கிற காரியம் காலதாமதம் ஆகிக்கொண்டே இருக்கிறது. 38 long years. இது 12 வருடம் பார்த்தோம், இன்று 38 வருடம் அவன் காத்திருந்தான். இப்போ என்ன செய்யறான்னா, அவன் படுத்துட்டான். அதான் சொல்லப்படுகிறது, ஒருவேளை 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அவன் அதுக்காக காத்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் காலம் போக போக இது எனக்கு நடக்காது போல இருக்கு, இது எனக்கு சம்பவிக்காது போல இருக்கு, இதனால ஒரு பிரயோஜனம் இருக்காது போல இருக்கிறது என்ற ஒரு நிலைக்கு வந்தவொடனே கேட்பதையும் நிறுத்திட்டான், காத்திருப்பதை நிறுத்திட்டான். அதனால தான் ஆண்டவரிடத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வியை கேட்டார். படுத்திருந்த அவன், எல்லாம் காத்து கொண்டிருக்கிறாங்க, இவன் மாட்டோம் அப்படியே படுத்துட்டான். ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறாரு, உனக்கு விசுவாசம் இருக்கா அப்படின்லாம் கேட்கல, நீ விசுவாசிக்கிறியா அப்படின்னு கேட்கல. ஆண்டவர் கேட்ட கேள்வி மிக மிக வித்தியாசமானது. என்ன கேட்டமா கேட்கிறாருங்க? விரும்புகிறாயா என்று கேட்டார். சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக ஆண்டுகளாக அநேக நாட்களாக சில காரியங்களுக்காக நம்ம கேட்டு அது கிடையாமல் போகும்போது நம்முடைய விசுவாசம் தளர்ந்து போய் படுத்து விட்டு, சரி இனி நம்ம ஆண்டவரை கேட்பதில் பயனில்லை, ஆண்டவர் கொடுக்க மாட்டார் போல இருக்கிறது, இனி நமக்கு நன்மை வராது, இனி இந்த வியாதி என்னை விட்டு விலகாது, இனி இந்த பிரிவு அவ்வளவுதான் தொடர்ந்து கொண்டே இருக்கும், இனி கடன் அடைய வாய்ப்பே இல்லை. எனவே நாம் ஒரு சோர்வுக்குள்ள வந்து படுத்து போகிறோம். ஆனால் இன்று ஆண்டவர் திரும்ப நம்மை கட்டி எழுப்ப அவர் கேட்கிற ஒரு கேள்வி என்னன்னா, நீ சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அதிகாலையிலே ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து, உங்க விருப்பம் என்ன, உங்க விருப்பம் என்ன, நீங்க விரும்புறீங்களா என்று ஆண்டவர் கேட்கிறார். இங்கே தூதன் வந்து கலக்கும் பொழுது அநேகர் இறங்கி சுகமாய் சென்றாங்க. ஆனா ஒரே ஒருவன் மற்றும் 38 வருடமா அவன் படுத்து கிடந்தான். இயேசு அதை அறிந்து அவர் தாமே வந்து இந்த வார்த்தையை அவர் கேட்கிறார். அதன் பிறகு அவன் சொன்ன காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அவன் என்ன சொல்றான்? நேரடியாக ஒரு பதில் சொல்லாம, நான் முந்தி போக முடியல, தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, எனக்கு முன்னே வேறு ஒருவன் முந்தி இறங்கி விடுகிறான் என்று அவன் வருத்தத்தோடு தன்னுடைய எல்லாமே சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான் இன்று காலையில் நமக்கு வருகிறது. இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு,
உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். ஆமென். எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். 38 வருஷம் நீ படுத்திருந்தது போதும். ஒருவேளை அவருடைய விருப்பம் குணமடையலனாலும் கூட அவனுக்குள் இருந்த வலி, வேதனை என்ன சொல்ல வைக்கிறது தெரியுமா? எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, நான் தனிமையா இருக்கிறேன். அதனால உன்னுடைய கண்கள் இரக்கத்தோடு என்னை பார்ப்பதற்காக நன்றி என்று உள்ளத்துல அவன் சொல்லிக் கொண்டதை அவர் மனதில் ஏற்றுக்கொண்டு அவர் சொல்றாரு, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தர் நமக்கு பார்த்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. இது ஆவிக்குரிய ரீதியில நாம் பார்க்கும் பொழுது, ஒருவேளை அநேக ஆண்டுகளாக நாம காத்திருந்து வாழ்க்கையில இளைத்து போனோம். வேதம் சொல்லுகிறது, காத்திருப்பது உடலிக்கப்படும், ஆனா விரும்பினது வரும்பொழுதோ அது ஜீவ விருட்சத்தை போல் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால சில நேரங்களில் நம்ம இத்தனை ஆண்டுகள் நான் காத்திருக்க ஆண்டவர் என்னை வைத்து விட்டாரே என்ற ஒரு பெரிய ஏக்கத்தோடு கூட நாம் அந்த விருப்பமே இல்லாமல் போயிடுச்சு நம்ம வாழ்க்கையில். அவ்வளோதான், ருட்டீன் லைஃப். இனி என் வாழ்க்கையில் திருமணம் நடக்காது, இனி எங்கள் வாழ்க்கையில் குழந்தை பேரு கிடைக்காது, 10 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, இனி அது நேற்று நம்ம கேட்டது போல, இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்தணும், இனி ஏன் அவரை நாம் கேட்கணும், அவ்வளோதான், முடிந்து போயிற்று, இனி விசா கிடைக்காது, இனி இந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காது. இவந்தோ அவன் இரக்கத்தின் வீட்டிலே, அதாவது பெதஸ்தா எனப்பட்ட குளத்தின் கரையிலே அவன் படுத்திருந்தாலும் அவனுக்கு இரக்கம் கிடைக்கல. எல்லாம் இறங்குறவர் அங்க வந்தாதான் அவனுக்கு இரக்கம் கிடைக்கும். அதே போலதான் இறங்குகிறவர் அங்கே வந்தார். யாருக்கும் நடக்காத ஒரு காரியத்தை இந்த 38 வருஷம் படுத்திருந்தவனுக்கு நடந்தது. காரணம் தெரியுமா? ஆண்டவரே அங்கே வந்தார். எல்லாம் தெய்வ தூதர்கள் எப்பொழுது வருவாங்கன்னு தான் காத்திருப்பாங்க. தெய்வ தூதரும் வந்தாங்க, சுகமடைஞ்சாங்க. ஆனா காத்திருந்து ஏமாந்து போனவனுக்கு ஆண்டவரே வந்தார். இந்த காலை வெளியில காத்திருந்து ஏமாந்து போய் விசுவாசத்திலே படுத்து போய், ஆண்டவரே இனி ஒன்றுமே நடக்காது, இனி நான் வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லை, எனக்கும் ஆசீர்வாதமா இல்லை, என் பிள்ளைகளுக்கும் நான் ஆசீர்வாதமா இல்லை, நான் செய்த சில தவறுகளினால என் குடும்பமே சீரழிந்து போய் இத்தனை வருஷங்கள் நான் வேதனையோடு கூட நான் காத்திருக்கிறேன் என்று வேதனைப்படுகிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். தாமதமாகவே தவிர ஆண்டவர் நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது. தாமதமாகும், ஆனால் தடைப்படாது. அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது. நான் ஒரு வித்தியாசத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு சங்கீதம் 91 நீங்கள் அதை அடிக்கடி வாசிக்கணும். அதுதான் நமக்கு பலவீனங்கள் சமயங்களில், சுகவீனங்கள் சமயங்களில் 1 முறை 2 முறை, மரண சமயங்களில் 5 முறை என்று நாம் பல முறை இதை வாசிக்கிற பொழுது அவ்வளவு பலன் இருக்கிறது. இதில் பாருங்க, சிங்கத்தின் மேலும் வெறியின் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்பத்தையும் நீ மிதித்து போடுவாய். அதுக்கு முன்னாடி நீங்க பாருங்க, உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி
உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள். இப்போ தூதர்கள் வந்துட்டாங்களா? உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள். இரக்கத்தின் வீட்டில் தூதர்கள் வந்து கலக்கினாங்களா? அந்த மாதிரி தான் பல சமயங்களில் தேவ தூதர்கள் வந்து நம்மை காப்பார்கள், தூக்கி கொண்டு சுமப்பார்கள். கவனிங்க, வித்தியாசத்தை கவனிங்க, முக்கியமானதை கவனிங்க. அதன் பிறகு சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியினாலே அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுபுத்திர அருள் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். வித்தியாசம் பார்த்தீங்களா? ஆபத்து சமயங்களில, நான் காத்திருக்கிற சமயங்களில, வேதனையின் சமயங்களில, மன அழுத்தங்களின் சமயங்களில, போராட்டங்களின் சமயங்களில, தற்கொலை எண்ணங்கள் சமயங்களில, டிப்ரெஷன் சமயங்களில ஆண்டவர் தாமே வருவார், தேவதூதர்கள் அல்ல. அதுதான் நான் சொல்ல வருகிறது. இங்க பாருங்க, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுபுத்திர அருள் செய்து ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். வேறஸ் நீங்க உங்க 11ஆம் வசனத்துல, உங்கள் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அவர்கள் பாதம் கல்லிடாதபடிக்கு உன்னை தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார். இப்ப கேட்கிற, உங்களுக்கு தூதர்கள் வரணுமா அல்லது ஆண்டவரே உங்களுக்காக வரணுமா? இங்க பெருசா கொடக்கரையில் அநேக தூதர் வந்து சுகமாக்கிட்டு போனாங்க. ஆனா 38 வருஷம் வேதனையோடு படுத்திருந்த, எழுப்ப முடியாத படுத்திருந்தவனுக்கு என் ஆண்டவரே வந்தார். ஆபத்திலே அவரே வந்தார். இன்னைக்கு நான் உங்களுக்கு விசுவாசத்தோடு சொல்றேன், என் ஆண்டவர் இயேசுவே உங்களை தேடி வருவார். தூதர்கள் அல்ல, தூதர்கள் அல்ல, தூதர்களை அனுப்பாமல் என் ஆண்டவரே பிரத்யட்சமாக ஒவ்வொரு குடும்பங்களில உங்களோடு கூட அவர் வந்து பேசுவார். தாமதம், கவலைப்படாதீங்க. ஆண்டவர் வந்தா தடைப்படாது. இதோ நான் உங்களுக்கு முன்பாக போய் கோணலான வெளிச்சவையாக மாற்றுவேன் என்று சொல்லுகிற ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வந்திருக்கிறது. நான் மீண்டும் இதை வாசிக்கிறேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுபுத்திர அருள் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை காணும்படி செய்வேன். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் செய்யணும். அவர் வந்தார்னா நாம் என்ன செய்யணும் தெரியுங்களா? இந்த 38 வருஷம் படுத்திருந்தவன் சுகமானவனே அங்கிருந்தவன் கேட்டாங்க, உன்னை சுகமாக்குனது யார் என்று கேட்ட பொழுது அவன் சொன்னான், யாருன்னு தெரியல, என் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னான், நான் நடந்தேன் என்றான். ஆனால் இப்பொழுதோ அடுத்த ஓய்வு நாளிலே அவனை சந்திக்கிற பொழுது அவன் சொன்னான், அதற்கு பின்பு இயேசு தேவாலயத்தில் அவனை கண்டு, நீ சுஸ்தமானாய், அதிக கேடு உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்று சொன்ன பொழுது அந்த மனுஷன் போய், 15ஆம் வசனம், அந்த மனுஷன் போய் தன்னை சுஸ்தமாக்கினவர் இயேசு என்று அவர்களுக்கு அறிவித்தான். அதை நீங்க செய்யணும், அதை நாம செய்யணும். யாரோ அப்படின்னு சொல்லக்கூடாது. இயேசு அந்த விருப்பத்தை கொடுத்தார், இயேசு என்னை சுகமாக்கினார், அந்த இயேசு தான் என்னை விடுதலையாக்கினார் என்று
நாம் சாட்சி சொல்ல வேண்டும். அதை ஆண்டவர் விரும்புகிறார். அவரை மேன்மைப்படுத்த வேண்டும். நானே அவனோடு இருந்து அவனை தப்புவிப்பேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அவனை நான் கனப்படுத்துவேன் என்று சொல்கிற ஆண்டவருடைய வார்த்தை. நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு மிரக்கமுள்ள பரலோக பிதாவே, 38 வருஷமா படுத்திருந்தவனே நீ தேடி சென்று அவனை பார்த்து, அவனை உள்ளத்தை ஆராய்ந்து பார்த்து, அவன் உள்ளத்தில் இருக்கிற காரியங்களை வெளியில கொண்டு வந்து அவனுக்கு விருப்பத்தை ஏற்படுத்தி நம்பிக்கையை கொடுத்து அவனை எழுந்து நடக்க வைத்தீர. இன்னும் கூட நம்பிக்கையற்ற சூழல்ல, எதுவுமே நடக்கல என்ற சூழல்ல, ஜெபிப்பதை கூட நிறுத்திவிட்ட சூழல்ல அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற சிலரை கர்த்தர் பார்க்கிறேன். நான் என்ன ஜெபம் பண்ணி என்ன நடந்துச்சு? ஆண்டவர் ஏன் என் ஜெபத்தை கேட்கல? எனக்கு ஏன் இந்த டிலே? ஏன் இந்த காலதாமதம்? நான் என்ன பாவம் செய்தேன் என்றெல்லாம் வேதனையோடு கூட புலம்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரு ஆண்டவர் சந்திக்க இந்த காலை வெளியில் வந்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மை பார்த்து கேட்கிற ஒரு மாபெரும் கேள்வி என்னன்னா, நீ சுகமடைய, நீ விடுதலையாக, நீ வெளியே வர, நீ குணமாக நீ விரும்புகிறாயா? சாலமோனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ விரும்புகிறதை கேள் என்றார். அவன், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க என்று சொன்னான். ஆண்டவர், உனக்கு நான் ஞானத்தையும் கொடுக்கிறேன், நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் தருகிறேன், உன் நாட்களிலே நான் உனக்கு அமைதியும் தருகிறேன். இதுதான் ஆண்டவருடைய குணம். எஸ்தரை பார்த்து அந்த ராஜா எஸ்தர் ராஜாத்தை பார்த்து கேட்டார், நீ விரும்புகிறதை கேள், ராஜ்யத்தின் பாதி வேண்டுமானால் தருகிறேன். உலக பிரகாரமான ராஜாவை ஒரு பெண்ணுக்காக, ஒரு மனைவிக்காக ராஜ்யத்தில் பாதி கொடுப்பேன்னு சொல்வார்னா, நம் ஆண்டவர் எல்லா ராஜாக்களுக்கு மேலான ராஜா. அவர் இதைவிட மேலானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? உங்க விருப்பம் என்ன? ஆண்டவரே, ஆண்டவரத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே இது என் விருப்பம். கடன் இல்லாத வாழ்க்கை எனக்கு ஒரு விருப்பம் ஆண்டவரே. ஒரு பிள்ளையை சுமந்து கொண்டிருப்பது எனக்கு விருப்பம். திருமண கோலத்தில் என் பிள்ளையை பார்ப்பது எனக்கு விருப்பம். என் வேதனை நீங்கி சந்தோஷமா இருப்பது விருப்பம். என் அலைச்சல்களை தேவன் அறிந்திருக்கிற என் அலைச்சல்களை குறைப்பது எனக்கு விருப்பம். அமெரிக்கையாய் வாழணும், அமைதியாய் வாழணும், பிரச்சனை இல்லாமல் வாழணும், அதுதான் எனக்கு விருப்பம். எனக்கு நல்ல ஞானம் வேணும், அதுதான் எனக்கு விருப்பம். பேதை சொல்றாங்களே, எனக்கு படிக்க தெரியாதுன்னு சொல்றாங்களே, என் பிள்ளைகள் மக்கு என்று சொல்றாங்களே, அது மாறி என் பிள்ளைகள் ஞானவான்களாக மாறணும், அதுதான் எங்க விருப்பம். நல்ல வேலை கிடைக்கணும், அதுதான் எங்க விருப்பம். உயர்வு கிடைக்கணும், அதுதான் என் விருப்பம். மற்றவர்களை போல நானும் இருக்கணும், அதுதான் எனக்கு விருப்பம் என்று கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கண்ணீரை துடைத்து, நீ விரும்புகிறபடியே உனக்காக கடுவது. நீ எழுந்திரு, சீயோனை எழும்பு, உன் வளமையை தெரிந்துக்கொள், இதோ உன் ராஜா வந்து விட்டார். ராஜா எழுப்புகிற, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, இனி பாவம் செய்யாதே. அவன் தேவனை மகிமைப்படுத்தான். இவர்தான் என்னை குணமாக்கிறது, இயேசுதான் என்னை குணமாக்கிட வேவர்தான் என்று போய் யூதர்கள் இடத்துல அவன் அறிவித்தான். அப்படிப்பட்ட ஒரு சாட்சியின் வாழ்க்கை எங்களுக்கு தார். நாங்கள் போய் பார்க்கிற, எங்களை கேட்கிற அனைவரும் தேடி தேடி போய் எங்களுக்கு இந்த அதிசயத்தை செய்தவர் இயேசு, இந்த அற்புதத்தை செய்தவர் இயேசு. உன் பாதம் கலிராதபடிக்கு தெய்வத்தூதல் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியின் பாம்பின் மேலும் நடந்து பாலசிங்கத்தையும் மதித்து போடுவாய் என்று சொல்லி முடித்த பிறகு அவனை நோக்கி கூப்பிடுவான். நான் மறு உத்தரவு செய்வேன், ஆபத்தில் நானே
அப்படி ஒரு காரியத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்யுங்க. நீங்க வாங்க ஆண்டவரே, இந்த பிரயோஜனம் இல்லாத அற்பரும் நீசரும் ஒன்றுக்கு உதவாத குப்பைகளும் வாங்கிய எங்களிடத்துல நீங்க வாங்க ஆண்டவரே. தேவ துதல் அல்ல, ஆபத்தில் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். கனப்படுத்துங்க. நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி ரட்சிப்பை காணும்படி செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாளிலே கூட இந்த மாதிரி ஒரு கனத்தையும் ரட்சிப்பையும் மேன்மையும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. தாமதமாகும் ஆனால் தடைப்படாது. தடைகளை தாண்டி என் ஆண்டவர் என்னை கொண்டு போவார், என்னை நடக்க பண்ணுவார். நான் அவரோடு கூட நடப்பேன். ஆண்டவரே, இந்த காலை பொழுதில் நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்கு ஸ்தோத்திரம். நீர் மகிமைப்பட்டீர், அதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் மகிமைப்படுவீர், அதற்காக ஸ்தோத்திரம். எங்களையும் மகிமைப்படுத்துவீர், அதற்காக ஸ்தோத்திரம். அநேக அற்புதங்களை நாங்கள் சாட்சியாய் கேட்க உதவி செய்யும். குழந்தை இல்லாதவர்களுக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வாதம். இப்பொழுது வியாதியோடு படுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு எழுப்புங்க, எழுப்புங்க, எழுப்புங்க. சோர்விலே படுத்து இருக்கிற எழுப்புங்க. எழுந்துரு, எழுந்துரு, எழுந்துரு. உன் மன விருப்பத்தின்படி உனக்கு கொடுத்து உன் ஆலோசனை எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றுவேன். நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதா கால் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.